எலிசாவின் ஊழியக்காரன் மூலமாய் இந்த யெகூவை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? ஆகாப்பினுடைய பாவத்தையும் எசேப்பேலுடைய பாவத்தையும் அழித்து நிர்மலமாக்குவதற்கு தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் இந்த யெகூ தேவனுக்கும் பிரியமாக நடந்தான், உலகத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கும் எப்படி இருந்தான்? பிரியமாக நடந்தான். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லி இருக்கிறது பாருங்கள். 2 ராஜாக்கள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்கள்